உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஜிடிஏ சேல் பண்ணிட்டேங்க. வண்டியெல்லாம் துடைக்கிறதுக்கு இவங்கள பார்த்தாங்க கற்றுக்கணும். அந்தளவுக்கு ஒரு துடைப்பாங்க. இந்த மைனா படத்தில் எப்போ வருவேன் அந்த டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதே தாங்க. ஸோ வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ காய்ஸ், எல்லாருக்குமே பெரிய குட் மார்னிங்க. நம்மளுமே வந்து மார்னிங் ரைட் கிளம்பியாச்சுங்க. சிசிடி போகிறோம். ஸோ போன வாரமே போனோம். அந்த வீடியோ இன்னும் எதுவுமே எடிட் பண்ணலை, டைம் இல்லைங்க. ஸோ இந்த வாரமும் போகிறோம். எப்போ எடிட் பண்ணி எப்போ போட போகிறோன்னே தெரியலங்க. ஸோ நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு, போகலாமா? நம்ம இன்றைக்கி எதில் போகிறோம் அப்படின்னா, நம்மளும் இன்றைக்கும் RS 200 தாங்க போகிறோம். இந்த PS4 சவுண்டு தாங்க சூப்பராக இருக்குது கைஸ். எங்கள் வீட்லேயும் PS6 இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க. PS4 தாங்க நல்லாயிருக்கு. ஆனால் நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்குங்க திருப்பூர். இங்கே வந்து காலையிலேருந்து ஒரு 5 மணி இல்லை 4 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்குங்க. அப்புறம் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும். சரியான ஒரு கூலிங். நேற்றுலாம் ஃபேன் போட்டு கூட தூங்க முடியலங்க, அவ்வளோ ஒரு கூலிங் வீட்டில். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளைமேட் இருக்கு. ஸோ நம்ம காலையில் கொஞ்சம் முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறதாலே ரோடு எம்டியாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா அப்படி நெரிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து ஆட்கள் அதிகம், வண்டிகள் அதிகம். பட் ஆனால் ரோடு வந்து ரொம்ப குட்டியான ரோடு. ஸோ அதனாலேயே வந்து சரியான டிராஃபிக். யாருக்குமே வந்து ஒரு ரூல்ஸாகவே யாருமே வண்டி ஓட்ட மாட்டாங்க. அதுதாங்க ஃபஸ்ட்டு. அதில் இந்த பஸ்ஸெல்லாம் நம்பி ஓட்டா பண்ணவே முடியாதுங்க திருப்பூரில். நம்ம போகவே அப்படியே அணைச்சி விட்ருவாங்க. பல நாள் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பரவாயில்ல. ஸோ இந்த கோபுரில் நம்ம வீடியோ எடுக்கிறதுலாம் அப்பப்போ வந்து காணாமையும் போயிருதுங்க. நான் அன்னைக்கு சிசிடியில் எடுத்த 1-2 வீடியோஸ்லாம் இல்லைங்க. அதான் எடிட் பண்ணாமல் அப்படியே அந்த வீடியோ விட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து கவனமாக செக் பண்ணி எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்கயா. ஸோ இதுதாங்க புழுவப்பட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடு ரொம்பவே மோசங்க. ஃபுல்லாகவே ஓட்டு தான். ஸோ ஒரு சூப்பர் பைக் எடுத்து நம்ம இதில் போனோம்னு வச்சுருங்க, அந்த வண்டியும் பாவம், ஓட்டுற நம்மளும் பாவங்க. அந்தளவுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ வாங்க ஹைவேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுமே வந்து ஹைவேஸ் வந்தாச்சுங்க. பாருங்கள், செம்மையாக இருக்க ரோடு. ஸோ எல்லாமே வேலை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேயே சூப்பர் பைக் போகுதுங்க அந்த சைடு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஜிடிஏ சேல் பண்ணிட்டேங்க. என்னடா RS 200 போகிற அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கணும், நான் வந்து ஜிடிஏ சேல் பண்ணிட்டேங்க. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அதனால் வந்து ஜிடிஏ சேல் பண்ணிட்டேன். ஸோ என்னமா வந்து வேறு ஒரு சிம்பிளாக ஒரு பைக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாங்க. ஸோ என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எனக்குமே வந்து ஜிடிஏ சேல் பண்ணிட்டு மனசே இல்லைங்க. எவ்வளோ ஆசையாக எடுத்தேன், பட் ஆனால் அதை சேல் பண்ணுற அளவுக்கு போயிட்டுங்க. ஸோ அது இன்னுமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் எடுக்கும்போதெல்லாம் ரொம்பவே, இப்போ ஒருத்தட்ட போய் வண்டின்னு கேட்குறது வேறு, நம்ம வண்டிங்கிறது வேறு. ஸோ வேகமாக வந்து வேறு வண்டி எடுக்கணுங்க. ஸோ நமக்குலாம் பைக் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்குமே வந்து ஜிடிஏ கொடுத்துட்டு அவசரப்பட்டு கொடுத்துருமோ அப்படின்னு தான் ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் என்ன இருந்தாலும் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனை தான். அதான் சரி அப்படியே வண்டியை வந்து கண்டினியூட்டிவ் கொடுத்துட்டேங்க. ஸோ விடுங்க, முதல்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் பெருசாக எடுக்கலாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு பைக் ஓட்டும். ஸோ எனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோண்டாவில் வந்து 200 NXன்னு ஒரு மாடல் வந்துருங்க. அதுதான் எடுக்கலாம் டூரிங் வண்டி அப்படின்னு ஒரு ஐடியா. ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே வந்து டூரிங் மாடிஃபை பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஸோ எங்கேயாவது ரைட் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசைங்க. ஸோ அதுதான் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் நாளில். ஸோ உங்கள்கிட்ட நான் போன அந்த வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆனால் சொல்லலை. அதையும் எடிட் பண்ணி நான் போடலை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டேன் கைஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம்.
அப்படிங்கிற ஒரு மைண்டில் நானுமே வந்துட்டேன். ஸோ இந்த வண்டி வந்து நம்ம மாப்பிள்ளை வண்டி தாங்க, எப்போ கேட்டாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வண்டிலாம் இருக்குங்க, யார் கேட்டாலும் வண்டி தருவாங்க. பட் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் நம்ம வண்டி மாதிரி இருக்காது. அதுதான் அதில் வந்து நம்ம வந்து பெருசாக மென்ஷன் பண்ணணும். ஸோ விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுமே வந்து சிசிடி பக்கத்தில் போயிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு போகிற வழியில் டீயை குடிச்சிட்டு உள்ளே போவோங்க ஐஸ். ஸோ காய்ஸ் நம்மளுமே வந்து சிசிடி பக்கத்தில் வந்தாச்சுங்க. நிறையா சூப்பர் பைக்காக போகுது. பட் ஆனால் எல்லாமே இங்கே போதா இல்லை அங்கே போதான்னு தெரியலங்க. ஸோ நானுமே இந்த மாதிரி போகும்போது எனக்கு கிராஸ் பண்ணிலாம் ஒரு வண்டியுமே இது நாள் வரைக்கும் போனது இல்லைங்க. அப்படியே போகிற மாதிரியும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற டைம்லாம் வந்து ஒரு வண்டி இல்லாமல் போயிடுது காய்ஸ். பட் காலையிலேயே ஏதோ இருக்குங்க வண்டி. நான் கூட வண்டி வந்திருக்குமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் ஓகே, வண்டி வந்திருக்கு. கப்புள்ஸ் அந்த மாதிரி நம்ம பையன் பெருசாக என்ன வரல, ஒரு டூரிங் வண்டியாக வந்துருக்கு கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் கப்புளாக வராங்க, நிறைய ஃபேமிலி வருது. காஃபி குடிக்க வராங்களா இல்லை எல்லாமே வந்து பைக்கை பார்க்க வராங்களான்னு தெரியலங்க. அந்தளவுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நிறையா வண்டி வரட்டுங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பக்கத்தில் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா கவாசைகிலேருந்து நிஞ்சா 500ங்க. அண்ட் இந்த சைடு பாருங்க கைஸ், ட்ரைம் ஸ்ட்ரீட் ஆர்எஸ்ங்க. அண்ட் இந்த சைடு டுக்காட்டி, அப்புறம் வந்து S1000RR. அண்ட் இங்கே பாருங்க கைஸ் ஹோண்டா. ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல் வண்டிங்க இது. எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும் கைஸ். அண்ட் இதில் வந்து அக்ரா பை ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க கைஸ். அண்ட் இதுதாங்க வண்டி. ஸோ ஃபுல்லாகவே வந்து நிறையா வண்டி இருக்குது கைஸ் அங்கே அப்படி. ஸோ ஆனால் இந்தளவுக்கு வந்து நிறையா சூப்பர் பைக் இங்கே வரலை. ஸோ ஆவரேஜாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பக்கத்தில் போய் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அண்ட் டிவிஎஸ் ரைடர் அண்ட் கவாசகி S1000 இல்லை கவாசகி நிஞ்சா 1000. அண்ட் இங்கே பாருங்கள் C900. அண்ட் அங்கே ஒரு KTM இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் ஹார்லி டேவிட்சன். அண்ட் இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறாங்க. பக்காவாக டாப் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள், குட்டியாக அழகாக இருக்குது கைஸ். ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே மாடிஃபைங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரூபா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஓட்டுவாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் XL 200, NS 200, R15, அப்புறம் ஹிமாலயன் லேட்டஸ்ட் மாடல், அப்புறம் இதுவும் ஒரு லேட்டஸ்ட் மாடல், அப்புறம் வந்து GT ஒன்று இருக்குதுங்க. அண்ட் கவாசகியில் இது பாருங்கள் கைஸ், அப்படியே ஹார்லி டேவிட்சன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் கவாசகி 770 சம்திங் வரும். தெரிஞ்சவங்க வந்து மறக்காமல் கமிஷன் சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஒரு ஹிமாலயன் அண்ட் R15. அவ்வளோதாங்க கைஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான் வண்டி வந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ பேரும் பைக்கர்ஸுங்க. சைடு பாருங்கள் கைஸ், அவ்வளோ BMW. அண்ட் அவ்வளோ அங்கே பாருங்கள் M34ங்க இந்த மாடல். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், இது எல்லாமே சூப்பர் கார். அண்ட் இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவாசகி நிஞ்சா ZX 6R அண்ட் ட்ரைம் அண்ட் BMW. அண்ட் இந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ZX 900 அண்ட் Duke 200 கைஸ். அண்ட் இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் காட்டணும் உங்களுக்கு. ZX 900 வந்து லேட்டஸ்ட் மாடல். அண்ட் இங்கே பாருங்கள் மூஞ்ச டோட்டலாகவே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ குட்டியாக ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க, பழசு தாங்க மாசாக இருக்கும், அக்ரெசிவாக. அண்ட் இது ஓகேவா அப்படின்னா ஓகே தாங்க. மற்றபடி வண்டியுமே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க. அண்ட் இது வந்து R3 நம்ம ப்ளூபியோடது. நல்லா வண்டியை தொடச்சி, வண்டியெல்லாம் துடைக்கிறதுக்கு இவங்கள பார்த்தாங்க கற்றுக்கணும். அந்தளவுக்கு ஒரு துடைப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரிம்மெல்லாம் பாருங்கள், ஒரு அழுக்கு இருக்காதுங்க, ஃபுல்லாக போட்டு துடைச்சிருவாங்க. இது நம்ம ப்ரோ. என்ன ப்ரோ வெக்கம் வந்துடா? மூஞ்ச காட்ட மாட்டீங்களா? மூஞ்ச காட்ட மாட்டாராங்க இவரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் மூஞ்ச காட்டாமல் பேசிகிட்டு இருக்காருங்க. இவர் வண்டி அங்கே எனக்குங்க அப்படி இல்லை. சரி கொடுக்குறேன் கண்டிப்பாக. அண்ட் இது வந்து C900ங்க.
பாருங்கள், அந்த டூமுக்கும் இதுக்கும் பாருங்கள். இது வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து ஹண்டர் அண்ட் நம்ம வந்து RS200. இது வந்து அவர் போயிட்டுருக்காரு பாருங்கள். அவர் வண்டியை காட்டுறேங்க கைஸ் உங்கள்கிட்ட. ஸோ இது வந்து அப்படிலாம் 457 கைஸ். அண்ட் இதுதான் நம்ம ப்ரோ ஒரு த்ராட்டில் கூட பாருங்க கைஸ். இதுவும் இன்னும் தான். ஸோ அந்த வண்டி கலருமே வந்து சூப்பராக இருக்குங்க கைஸ். ப்ரோ ஹாய். சரி போயிட்டாங்க, பாய். சரி ஓகே. சிசிடிவிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஃபுல்லாக போலீஸ்காரங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ பேரும் போய் கிளம்புறோங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ளூபி. போகிறீங்களா? இல்லை, நான் ஏற்றணுமா, அதான் சரி கூட போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சும்மா இருக்கிறதுக்கு இந்த வண்டியாவது போவோம், கிராஸ் ஆகுது பார்ப்போம். ஸோ எல்லா வண்டியுமே வந்து கிளம்பிட்டு காய்ஸ். நம்மளுமே வந்து இப்போ ஹாஃப் டே காப்பி போகிறாங்க இங்கேருந்து. ஸோ அது வந்து ஒன்று ஏற்றணுமா ப்ளூபிக்கு. ஸோ ஏற்றி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எல்லாம் சூப்பர் பைக்குமே கிளம்பிட்டுங்க. ஸோ நம்மளுமே வந்து ஹாஃப் டே காஃபே வந்தோம். ஸோ இங்கேயுமே அதை போது பாருங்கள். ஸோ இங்கேயுமே எந்த வண்டியுமே வரலைங்க. ஸோ ஐ எம் வெரி டோட்டலி சேட். ஸோ அதனால சரி ஓகே ப்ளூபிட்ட பேசிவிட்டு அவரும் நிறைய ஃபுட்டேஜ் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றிட்டு இப்போ தாங்க கிளம்புறேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து மாறி ஃபோன் எப்போ வருவா. இந்த மைனா படத்தில் எப்போ வருவேன் அந்த டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதே தாங்க. ஸோ வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீக் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே போச்சுங்க. பட் அந்த போலீஸ் மட்டும் வராமல் இருந்தது தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ ஓகேவாண்ணா ஓகே தாங்க. ஸோ நானுமே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எங்கே வெளியே போனாலுமே பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்க காய்ஸ். சரி ஓகே, பாய் காய்ஸ்.